தங்கள் சொந்த பண்ணையில் இரு சகோதரர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் வெவ்வேறு வீடுகளில் வசித்து வந்தார்கள். இளைய சகோதரனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்தார்கள். ஆனால் மூத்த சகோதரன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. என்றாலும் பண்ணையில் விளையும் பொருட்களை சரி சமமாக பங்கிட்டு வந்தார்கள். திடீரென்று ஒரு நாள், என்னுடைய தம்பிக்கு பெரிய குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகளை கவனிக்க கஷ்டப்படுகிறான், ஆனால் நான் ஒருவனாக இருந்து விளைச்சலில் பாதியை பெற்றுக் கொள்கிறேனே என்று எண்ணினான். அன்று மாலையில் கடையில் சென்று ஏராளமான பொருட்களை வாங்கினான். இரவில் அந்த பெட்டியை கொண்டு போய் தம்பி வீட்டில் வைத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்துவிட்டான். அதே நாளில் தம்பியும் நம் அண்ணன் தனியாக இருக்கிறார்கள். குடும்பத்தின் சந்தோஷம் எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்து கொண்டே ஒரு பெட்டியிலே உடனே சாப்பிடக்கூடிய பொருட்கள், பல நாட்கள் வைத்து சாப்பிடக்கூடிய பொருட்கள், இறைச்சி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அண்ணன் வீட்டிலே அதே இரவிலே மெதுவாக போய் வைத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்தான். ஆனால் பொருட்களை வைத்துவிட்டு திரும்பும் பொழுது இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து விட்டார்கள். அவர்கள் செய்த காரியத்தை அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த இருட்டிலும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து அழுதார்கள். நம்மை நேசிக்க நம்முடைய சகோதரன் இருக்கிறான் என்று இருவரும் மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள். தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது பெரிய சந்தோஷம். கிவிங் இஸ் ஹாப்பினஸ் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். நாமும் நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய முயற்சி இவற்றை தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் சாதாரணமாக கருதும் காரியங்கள் பலருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கையில் இருப்பதை கொடுங்கள், நிச்சயம் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். நமக்கு கிடைப்பதை கொண்டு நாம் வாழ்கிறோம், நாம் கொடுப்பதை கொண்டு நம்முடைய வாழ்வு மலர்கிறது என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும், வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எவ்விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று பவுல் கூறியிருப்பதை வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். நம் எண்ணத்தில் வரும் தேவை உள்ளவர்களுக்கு எதையாவது கொடுக்க ஒரு தீர்மானம் நாம் செய்வோமா?